வணக்கம். இஸ்ரேலினுடைய பிரதமரான நெதன்யாகு கொல்லப்பட்டு விட்டாரா இல்லையா என்ற ஒரு மிகப்பெரிய சர்ச்சையான விஷயம் இப்ப பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்குது. மத்திய கிழக்கு பகுதியில இந்த ஒரு விஷயம் பேசப்படுறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நெதன்யாகு போன்ற ஒருத்தர் இடிபாடுகளுக்கு இடையில சிக்கி மரணித்த மாதிரி போட்டோ சமூக வலைத்தளங்கள்ல பரவலாக ஷேர் பண்ணப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ இதனால நெதன்யாகு ஈரான் நடத்திய தாக்குதல்ல இவர் இடிபாடுகளுக்கு இடையில சிக்கி இறந்து போயிட்டாரு என்ற மாதிரி இது மத்திய கிழக்குல பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையிலே இந்த விஷயம் உண்மையா? அதாவது ஈரான் ஈரானுக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை தாக்குது. ஸோ ஈரானும் கண்டினியூஸா தாக்கிக் கொண்டிருக்கிறாங்க இஸ்ரேல். இஸ்ரேல் மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நெறைய ஷிப்கள்லாம் தாக்கப்பட்டிருக்குது. ஸோ இப்படி யுத்தம் மிகப்பெரிய அளவு நடந்து கொண்டிருக்கிற டைம்ல, இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு இறந்துட்டாருன்னா, இந்த யுத்தம் ஒட்டுமொத்தமாக முடிவுக்கு வந்ததாக கருதக்கூடியதா இருக்கும். ஸோ இப்படியான சிச்சுவேஷன்ல உண்மையிலே இந்த சமூக வலைத்தளங்கள்ல பரவுகின்ற இந்த போட்டோவில் இருக்கிறவர் நெதன்யாகு தானா என்றதுதான் இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்வியை உருவாக்கி இருக்குது. ஸோ நிறைய மக்கள் பேசக்கூடிய ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னு சொன்னா, நெதன்யாகு இறந்துட்டார். இது கடைசி யுத்தத்தினுடைய கடைசி இறுதி கட்டம். ஸோ இந்த இதுல அவர் இறந்துட்டார்னு சொல்லப்பட்டாலும் உண்மை என்ன என்றது இங்க மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய அதிகாரிகள் சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா, நெதன்யாகு உயிரோட இருக்கிறாரு. அவர் கன்டினியூஸா எங்களோட அதாவது அதிகாரிகளோட பேசிக் கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம ஊடகங்களுக்கு கூட அவர் பதில் அளிச்சு கொண்டிருக்கிறார். அதனால அவரு உயிரோட இருக்கிறார் என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை தெரியப்படுத்தியாங்க. சோ இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. சோ பொய்யாக எதுக்காக இந்த விஷயம் சித்தரிக்கப்பட்டு அல்லது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த அட்வான்ஸான உலகத்துல ஏஐ என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு சாத்தான் இருக்குது. நான் ஏன் சாத்தான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அது நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஆனா கெட்ட விஷயத்துக்கு நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. சோ அப்படியான ஒரு விஷயம் தான் இங்க நடந்திருக்குது. சோ ஏஐ மூலமாக அல்லது இந்த டிஜிட்டல் உலகத்துல எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஈஸியா சித்தரிக்க முடியும். அந்த ஒரு விஷயத்தின் மூலமாக நெதன்யாகு போல ஒருத்தர் சித்தரிச்சு தான் இந்த விஷயம் நடத்தப்பட்டிருக்கா சொல்லப்படுது. இதுதான் இப்ப இருக்கிற கன்ஃபார்மான நியூஸ். சோ நெதன்யாகு இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாவுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்கல. அவர் உயிரோட இருக்கிறார்ன்றது உண்மையான விஷயம். சோ இந்த ஒரு விஷயத்த எதுக்காக அல்லது யார் இதை கிரியேட் பண்ணியிருப்பாங்க என்றது இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பியிருக்குது. ஸோ இந்த யுத்தத்தின் இடையில இப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல இப்படியான பொய்யான நியூஸ்கள் பரவி கொண்டிருக்கு. ஸோ நீங்க இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டினியூஸா பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க. நான் அது சம்பந்தப்பட்ட அப்டேட்டுகள் வரும்போது நான் தொடர்ச்சியாக வீடியோ போறதுக்கு ட்ரை பண்றேன். நன்றி, வணக்கம்.